இன்று நம் தேசம் எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. வேலையில்லா திண்டாட்டம், மன அழுத்தம், தோல்வி பயம் என இளைஞர்களாகிய நீங்கள் முடங்கிக் கிடக்கிறீர்கள். ஆனால் 100 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு மனிதன் முழங்கினான். இளைஞர்களே விழுமின், எழுமின், குறிக்கோளை அடையும் வரை நில்லாது உழைமின். நீங்கள் வெறும் தசையினாலான உடல்கள் அல்ல, நீங்கள் ஆற்றல் மிகுந்த ஆன்மாவின் குழந்தைகள். தூங்கிக் கொண்டிருக்கும் உங்கள் வீரத்தை தட்டி எழுப்புங்கள். இதோ உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் விவேகானந்தரின் அதிரடி பேச்சு தொடங்குகிறது. இந்த உலகத்திற்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? என்னால் முடியும் என்கிறீர்களா? இல்லை, நான் சாதிப்பேன் என்கிறீர்களா? உங்கள் மன உறுதி எது என்பதை இப்போதே கமெண்டில் பதிவிடுங்கள். உங்கள் ஒரு கமெண்ட் இதை படிக்கும் இன்னொரு இளைஞனுக்கு புதிய உத்வேகத்தை கொடுக்கலாம். உங்கள் வாழ்க்கையின் தோல்விகளுக்கு நீங்கள் யாரை குற்றம் சொல்கிறீர்கள்? உங்கள் பெற்றோரையுமா? உங்கள் சூழ்நிலையையா? அல்லது தலைவிதி என்று எழுதப்பட்ட ஒரு கற்பனை கோட்டையா? உன் விதி உன் கையில் இருக்கும்போது ஏன் பிறரை நோக்கி கையேந்துகிறாய்? இந்த உலகம் ஒரு மிகப்பெரிய கண்ணாடி. நீ எதை கொடுக்கிறாயோ அதைத்தான் அது உனக்கு திருப்பிக் கொடுக்கும். எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்று நீ புலம்பினால் துரதிர்ஷ்டம் உன்னை துரத்தி கொண்டே இருக்கும். ஆனால் நான் தான் என் வாழ்க்கையின் சிற்பி என்று நீ ஒருமுறை கர்ஜித்தால் ஒட்டுமொத்த பிரபஞ்சமே உனக்கு வழிவிடும். விவேகானந்தர் சொல்கிறார், உனக்கு தேவையான அத்தனை ஆற்றலும் உதவியும் உனக்குள்ளேயே இருக்கின்றன. சூரியன் உதிக்கவில்லை என்று கண்களை மூடிக்கொண்டு அழுபவன் அறிவிலி. கண்களை திற, உனக்கு முன்னால் ஒரு மாபெரும் ஒளிமயமான எதிர்காலம் காத்திருக்கிறது. பலவீனம் என்பது ஒரு கொடிய விஷம். நீ உன்னை பலவீனன் என்று நினைக்கும் ஒவ்வொரு நொடியும் நீ உனது மரணத்தை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்கிறாய். உன்னை விட உயர்ந்த சக்தி இந்த அண்டவெளியில் வேறு எதுவும் இல்லை. நீ ஒரு பாவம் செய்யும் புழு அல்ல, நீ ஒரு தெய்வீக பிறவி. உன் கடந்த காலம் எப்படி வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம். அது கசப்பானதாகவோ அல்லது அவமானங்கள் நிறைந்ததாகவோ இருக்கலாம். ஆனால் உன் எதிர்காலம் ஒரு சுத்தமான வெள்ளைத்தாள். அதில் நீ எதை எழுதப் போகிறாய்? என்னால் முடியாது என்ற வார்த்தையை உங்கள் அகராதியிலிருந்து கிழித்தெறியுங்கள். விவேகானந்தரின் வார்த்தைகளில் சொல்வதானால், 100 முறை வீழ்ந்தாலும் பரவாயில்லை, 101வது முறையாக உன் விதியை மாற்ற எழுந்து நெல். நீ நினைத்தால் மலைகளை பெயர்க்கலாம், கடல்களை கடக்கலாம். மற்றவர்கள் உன்னை எப்படி காண்கிறார்கள் என்பது முக்கியமல்ல, உன்னை நீ எப்படி காண்கிறாய் என்பதுதான் உன் வாழ்வை தீர்மானிக்கும். இன்று ஒரு சபதமெடு. இனி என் வாழ்க்கையில் நான் ஒருபோதும் விதியை நொந்து கொள்ள மாட்டேன். என் உழைப்பால், என் நம்பிக்கையால், என் புதிய தலைவிதியை நானே எழுதுவேன். இதுதான் ஒரு வீரன் பேச வேண்டிய மொழி. இதுதான் விவேகானந்தர் நமக்கு கற்பித்த பாடம். பயப்படுபவன் எவனும் இதுவரை சாதித்ததாக சரித்திரமில்லை. நீ எதைக் கண்டு அஞ்சி ஓடுகிறாயோ அது உன்னை வேட்டையாடிக் கொண்டே இருக்கும். உன் பயம் உன்னை ஒரு பலவீனமான புழுவாக மாற்றும் முன் அதை திரும்பி நின்று நேருக்கு நேர்பார். பயப்படாதே, நீ சாவை கண்டு கூட பயப்படாதே. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று பாரதி கேட்டது போல் உன் பயத்தை பார்த்து நீ கர்ஜிக்க வேண்டும். உனக்குள் இருக்கும் அந்த தெய்வீக சக்தியை தட்டி எழுப்பினால் எந்த பயமும் உன் நிழலை கூட தொட முடியாது. இருட்டுக்குத்தான் ஒளியை கண்டால் பயம், பயத்திற்குத்தான் தன்னம்பிக்கையை கண்டால் பயம். மரணத்திற்கு அஞ்சாதவன் எவனோ அவனே உண்மையான வீரன். நீ ஒரு சிங்கத்தின் குட்டி. உனக்கு இந்த நரித்தனமான பயம் தேவையில்லை. ஏழு, நிமிர். உன் பயத்தின் பிடரியை பிடித்து உலுக்கு. நீ திரும்பி நின்றால் உன் கஷ்டங்கள் காணாமல் போகும். இப்போது சொல், நீ பயந்து சாகப் போகிறாயா அல்லது பயத்தை சாகடிக்கப் போகிறாயா? நீங்கள் எத்தனையோ முறை முயற்சி செய்து தோற்றுப்போய் முடங்கிப் போயிருக்கலாம். இனி என்னால் முடியாது என்று உங்கள் கண்கள் கண்ணீரில் நனைந்திருக்கலாம். ஆனால் விவேகானந்தர் சொல்கிறார், தோல்வி என்பது உன் பலவீனம் அல்ல, நீ இன்னும் வலிமையானவன் என்பதை உனக்கே நிரூபிக்க வந்த ஒரு வாய்ப்பு. 1000 முறை ஒரு மனிதன் விழுந்தால் அவனை பார்த்து இந்த உலகம் சிரிக்கும். ஆனால் அந்த 1000 முறை விழுந்தவன்தான் விழுந்த இடங்களில் எல்லாம் இழக்கற்றுக் கற்றுக்கொள்கிறான். நான் ஒருபோதும் தவறு செய்ததில்லை என்று சொல்பவன் எதையுமே சாதித்ததில்லை என்று அர்த்தம். தவறுகளும் தோல்விகளும் தான் வெற்றியின் உண்மையான ஆபரணங்கள். விவேகானந்தர் உங்களை சீறி பார்த்து கேட்கிறார், குழந்தை நடக்க பழகும்போது எத்தனை முறை கீழே விழுகிறது? விழுந்துவிட்டதே என்று அது முடங்கி போய்விடுகிறதா? இல்லை, மீண்டும் எழுகிறது, மீண்டும் விழுகிறது, இறுதியில் அது ஓடுகிறது. நீயும் அந்த பிஞ்சு குழந்தையைப் போலத்தான். உன் தோல்விகளை கண்டு வருந்தாதே, அவை உன்னை செதுக்க வந்த ஒளி. ஒரு கல்வலியை பொறுத்து கொண்டால்தான் சிலையாக மாறும். நீயும் உன் வாழ்க்கையில் வரும் தோல்வி எனும் வலியை பொறுத்துக்கொள், நீ ஒரு சரித்திரமாக மாறுவாய். தோல்வி உன்னை தரைமட்டமாக்க பார்க்கும்போது நீ ஒரு பந்தை போல துள்ளி எழு. எவ்வளவு வேகம் கொண்டு உன்னை தரை மோத வைக்கிறதோ அதே வேகத்தில் நீ உயரே எழ வேண்டும். வெற்றி பெறாதவன் பாவி அல்ல, முயற்சி செய்யாமல் கோழையாக மூலையில் இருப்பவனே பாவி என்கிறார் விவேகானந்தர். இன்று உன்னை பார்த்து சிரிப்பவர்கள் நாளை நீ வெற்றி பெற்று மேடையில் நிற்கும்போது உனக்காக கைதட்டுவார்கள். அதுவரை பொறுமையாக இரு, ஓயாமல் உழைத்துக் கொண்டே இரு. எழுந்து நெல். உன் கால்கள் தள்ளாடினாலும் பரவாயில்லை,
உன் இதயம் சாதிப்பேன் என்று துடித்தால் போதும். உலகம் உன் காலடியில் விழும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு திசை இருக்கிறதா? அல்லது காற்று வீசும் திசையில் அடித்துச் செல்லப்படும் சருகாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? விவேகானந்தர் வெற்றிக்கான ஒரு ரகசியத்தை சொல்கிறார். அதை உங்கள் இரத்தத்தில் ஏற்றிக்கொள்ளுங்கள். ஒரே ஒரு லட்சியத்தை எடுத்துக்கொள். அந்த ஒரு லட்சியத்தையே உன் வாழ்க்கையாக மாற்று. அந்த ஒரு எண்ணத்தையே எப்போதும் சிந்தி. அதையே கனவு காண். உன் மூளை, உன் தசைகள், உன் நரம்புகள், உன் உடலின் ஒவ்வொரு அணுவிலும் அந்த லட்சியம் மட்டுமே நிறைந்திருக்கட்டும். மற்ற எல்லா எண்ணங்களையும் உன் மனதிலிருந்து தூக்கி எறி. இதுதான் வெற்றிக்கான ஒரே வழி. பாதி கிணறு தாண்டுபவன் பாதாளத்தில்தான் விழுவான். அரைக்குறை மனதோடு எதையும் செய்யாதே. இன்று செய்வோம், நாளை பார்ப்போம் என்று தள்ளி போடுபவன் சாதனையாளன் ஆக முடியாது. உனக்குள் இருக்கும் அந்த மகா சக்தியை ஒரே புள்ளியில் குவித்தால் அந்த நெருப்பு எப்பேற்பட்ட பாறையையும் பிளக்கும். உலகம் உன்னை பைத்தியக்காரன் என்று சொல்லட்டும். வரலாற்றில் சாதனை படைத்த அத்தனை மனிதர்களும் ஒரு காலத்தில் பைத்தியக்காரர்களாகத்தான் பார்க்கப்பட்டார்கள். நீயும் ஒரு பைத்தியமாக மாறு. உன் லட்சியத்தின் மீது வெறி கொண்ட ஒரு பித்தனாக மாறு. உயர்ந்த லட்சியத்திற்காக உன் உயிரையே கொடுப்பது கூட மேலானது. ஏனெனில் இந்த உடல் எப்படி இருந்தாலும் ஒரு நாள் மண்ணோடு மண்ணாகப் போகப் போகிறது. பின் ஏன் பயப்படுகிறாய்? கோழையாக 100 ஆண்டுகள் வாழ்வதை விட ஒரு லட்சியத்திற்காக ஒரு நிமிடம் வாழ்வது கோடி மடங்கு சிறந்தது. உன் இலக்கை அடையும் வரை உனக்கு தூக்கம் வரக்கூடாது. உன் கனவு உன்னை தூங்க விடக்கூடாது. நீ எடுக்கும் ஒவ்வொரு மூச்சும் உன் வெற்றியை பற்றி பேச வேண்டும். இன்று ஒரு முடிவெடு. நான் சாதாரணமாக சாகப் பிறந்தவன் அல்ல, இந்த உலகிற்கு ஏதோ ஒன்றை செய்ய பிறந்தவன் என்று உறக்கச் சொல். உன் லட்சியம் உனக்கு தெளிவாக இருந்தால் பாதை தானாக பிறக்கும். இப்போது கர்ஜித்துச் சொல். உன் லட்சியம் என்ன? அதை அடைய நீ எதையும் இழக்கத் தயாரா? தயார் என்றால் எழு. உன் சகாப்தம் இங்கிருந்து தொடங்குகிறது. இன்று உலகம் ஏன் இவ்வளவு பலவீனமாக இருக்கிறது தெரியுமா? நான், என் வளர்ச்சி, என் லாபம் என்ற சுயநலக் கூண்டுக்குள் நாம் அடைபட்டு கிடக்கிறோம். ஆனால் விவேகானந்தர் ஒரு மாபெரும் உண்மையை முழங்குகிறார். எவன் ஒருவன் தன்னை பற்றி மட்டுமே நினைக்கிறானோ அவன் வாழும்போதே செத்தவன். யாருடைய இதயம் மற்றவர்களுக்காக துடிக்கிறதோ அவனே உண்மையான உயிருள்ள மனிதன். சுயநலம் என்பது ஒரு இருண்ட சிறை. அதிலிருந்து வெளியே வாருங்கள். எனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்பதை நிறுத்திவிட்டு, என்னால் இந்த உலகிற்கு என்ன கொடுக்க முடியும் என்று கேளுங்கள். நீங்கள் மற்றவர்களுக்காக உழைக்கும் போது உங்களுக்குள் இருக்கும் அந்த தூங்கும் தெய்வம் விழித்துக் கொள்ளும். அந்த நொடியே உங்களுக்குள் ஒரு மகா சக்தி பாய்வதை நீங்கள் உணர்வீர்கள். எனக்கு 100 இளைஞர்களை கொடுங்கள், நான் இந்தியாவையே மாற்றி காட்டுகிறேன் என்று விவேகானந்தர் சொன்னாரே, அந்த 100 பேரில் ஒருவனாக இருக்கும் தகுதி உனக்கு இருக்கிறதா? அவர் கேட்டது கோடிக்கணக்கான பணம் வைத்திருப்பவர்களை அல்ல, இரும்பு போன்ற நரம்புகளும் எஃகுகு போன்ற மன உறுதியும் கொண்ட இளைஞர்களை. மற்றவர்களுக்காக கண்ணீர் சிந்துபவன்தான் மகாத்மா. சுயநலமில்லாத உழைப்பு உன்னை பலவீனப்படுத்தாது. அது உன்னை ஒரு பேரரசனை விட வலிமையானவனாக மாற்றும். கடல் அலையைப் போலரு. எதையும் தன்னுள் வைத்துக் கொள்ளாமல் கரையை நோக்கி கொடுத்து கொண்டே இரு. ஞாபகம் வைத்துக்கொள், நீ சம்பாதிக்கும் பணம், புகழ் எல்லாம் உன் மரணத்தோடு முடிந்துவிடும். ஆனால் நீ மற்றவர்களுக்கு செய்த உதவியும் உன்னால் உருவான மாற்றமும் இந்த உலகம் அழியும் வரை உன் பெயரை சொல்லிக் கொண்டே இருக்கும். சுயநலத்தை நெருப்பிலிடு. வீரனாக எழு. உன் ஒருவனால் இந்த தேசமே தலை நிமிர வேண்டும். அந்த நெருப்பு உனக்குள் எரிகிறதா? உங்கள் கைகளை பாருங்கள். இவை அடிமையாக இருப்பதற்காக படைக்கப்பட்டவை அல்ல, ஒரு புதிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதற்காக படைக்கப்பட்டவை. உங்கள் கண்களை பாருங்கள். இவை தோல்வியைக் கண்டு கலங்குவதற்காக அல்ல, வெற்றி கொடியை எட்டுவதற்காக படைக்கப்பட்டவை. விவேகானந்தர் சொன்ன அந்த இறுதி முழக்கம் இதோ. மதங்களை கடந்து, ஜாதிகளை கடந்து, மொழிகளை கடந்து மனிதனாக எழுந்து நில். உன்னால் முடியாதது எதுவும் இல்லை. காலம் உங்கள் காலடியில் காத்து கிடக்கிறது. வரலாறு உங்கள் பேருக்காக ஒரு பக்கத்தை ஒதுக்கி வைத்திருக்கிறது. அந்த பக்கத்தில் நீங்கள் எதை எழுதப் போகிறீர்கள்? வந்து போனேன் என்றா? அல்லது வந்து மாற்றினேன் என்றா? கோழையாக வாழ்வதை விட ஒரு வீரனாக வீழ்வது மேலானது. ஆனால் விவேகானந்தர் உங்களை விழச் சொல்லவில்லை, எழுந்து வெற்றி பெறச் சொல்கிறார். இன்று இந்த நொடியே உங்கள் பயத்தை அந்த நெருப்பில் பொசுக்குங்கள். உங்கள் சோம்பேறித்தனத்தை கிழித்தெறியுங்கள். இன்று முதல் உங்கள் வாழ்க்கை ஒரு போர்க்களம். அதில் நீங்கள்தான் தளபதி, நீங்கள்தான் வெற்றியாளர். உலகுக்கு காட்டுங்கள், ஒரு இந்திய இளைஞன் நினைத்தால் எப்பேற்பட்ட சிகரத்தையும் தொட முடியும் என்று. விழுமின், எழுமின், குறிக்கோளை எட்டும் வரை நில்லாது உழைமின். வெற்றி உங்களுக்கே. ஜெய் ஹிந்த்.